ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் சைக்காலஜிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா நமக்கு என்னென்ன ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்லுக் பண்ணுவோம். ட்ரேடிங்னா அப்படின்னா என்ன? ட்ரேடிங்னா வந்து ஒரு லிவரேஜ் வச்சு ஒரு ஸ்டாக்கில் லிவரேஜ் வச்சு அந்த ஸ்டாக் ப்ரோக்கரே வந்து நம்ம கொடுப்பாங்க. அது 100 மடங்கு, அதாவது ஒரு டாலர் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா $100 வரைக்கும் எடுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா லிவரேஜ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். அது மூலிமா வந்து நம்ம $1 வச்சு $1000 கூட சம்பாதிக்கலாம். ரொம்ப சீக்கிரமே வந்து நம்ம மணியை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான செயல்முறை. இதுக்கு வந்து வேறு எங்கேயும் போயிட்டு நம்ம வேறு யாரோட உதவியும் தேவையில்லை. நம்மளே ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம், நம்மக்கிட்டே இருக்கும், நம்மளே இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணி நம்மளே சம்பாதிக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ், அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறை, சீக்கிரமாக பணக்காரன் ஆகக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்ற மாதிரி. அதுதான் வந்து இந்த ட்ரேடிங்கை பற்றின ஒரு கான்செப்டாக வந்து எல்லாருக்குமே பெரும்பாலும் இருக்கக்கூடியது. இன்னொருத்தர் வந்து, அதாவது நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படின்னா நம்ம வந்து ட்ரேடராக இருந்தால் மட்டும்தான் முடியும். நம்ம ஜாப் பார்த்து அதில் வந்து பொறுமையாக வளர்ந்து அதில் வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியாது. இது மாதிரி ஏதாவது பண்ணால் தான் நம்ம பெருசாக வந்து லைஃப்பில் செட்டில் ஆக முடியும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே இருக்குது. அதில் உண்மையும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாமே ஓகே தான். பட் அதையும் தாண்டி இப்போ ட்ரேடிங்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2014 அந்த டைமில் வந்து 2011-12 வந்து இதை பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். பட் அந்தளவுக்கு வந்து என்கிட்ட அதுக்கான ஒரு டெக்னாலஜி எதுவுமே என்கிட்ட கிடையாது. எப்படி போய் பார்க்கணும், எங்கே பார்க்கணும், யாருக்கிட்ட கற்றுக்கணும், ஒரு மென்டர் எடுத்து கற்றுக்கணும் அப்படின்ற அளவுக்கு என்கிட்ட அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் சோர்ஸும் இல்லை, அந்தளவுக்கு என்னாட்டி கற்றுக்கவும் முடியல. பட் வந்து ஒரு 2016-17 அந்த டைமில் வந்து கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2018-19 இந்த கோவிட் டைமில் தான் வந்து ஒரு 2018 வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 2018 இதெல்லாம் வந்து கிரிப்டோ கரன்சி ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். 2019 லாஸ்ட்டில் வந்து நான் ட்ரேடிங்கில் வர ஆரம்பித்தேன். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் வந்து ஒரு இதுவாக கற்றுக்கணும் அப்படின்னு போனப்போலாம் எல்லாருமே யூஸ் பண்ணுற விஷயங்களை வந்து என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இது ரெண்டை பற்றி தான் வந்து பெரும்பாலும் இதில் பேசிகிட்டே இருப்பாங்க. இது ரெண்டு தெரிஞ்சதுன்னா போதும், அதுக்கப்புறம் கேண்டில்ஸ்டிக்ஸ் தெரிஞ்சதுன்னா போதும், உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சதுன்னா போதும், அந்த மாதிரி இது டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். அப்புறம் கேண்டில்ஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் இண்டிகேட்டர்ஸ், ஏதாவது ஆர்எஸ்ஐ தெரிஞ்சால் போதும். அது மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருந்தது, இண்டிகேட்டர் வந்துகிட்டே இருந்தது. ஒருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி இது தெரிஞ்சால் போதும், நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோவிட் டைமில் தான் வந்து எல்லாருக்குமே வந்து இதை பற்றின ஒரு நிறைய வந்து அவங்களுக்கு வந்து கேப் கிடைச்சனால எல்லாருமே இன்டர்நெட்டில் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சது டைம் வந்து ரொம்ப அந்த டைம் தான் சொல்லலாம், கோவிட் டைம் தான் சொல்லலாம். அந்த டைமில் நிறைய பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளே வந்தது, அந்த யூடியூப் கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய கன்சியூம் பண்ணது. ஓரளவுக்கு இந்த இன்டர்நெட் பூமே வந்து அந்த டைமில் தான் வந்ததுன்னு சொல்லலாம் நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து வந்த பிறகு எல்லாருமே அதை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு நிறைய பேர் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் யூடியூப் மென்டர்ஸ் நிறைய உருவாக ஆரம்பித்தாங்க. எல்லாருமே இதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷம் தான் சொல்ல போனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான், அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் அந்த விஷயம் பெருசாக தெரிஞ்சிருந்தது. ஒரு 3-4 வருஷமாக தான் வந்து ஓரளவுக்கு எல்லாரும் பேசக்கூடிய டாப்பிக்காக வந்து இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாறிச்சு. அது என்ன ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னீங்கன்னா, என்ன இப்போ ஒரு ஒர்க் இருக்குது, இப்போ நான் ஒரு ஜாப் பார்க்குறேன், ஒரு ஐடி ஃபீல்டு இருக்குது, ஏதோ ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஏதோ ஒன்று இருக்குன்னா நான் அதை தெளிவாக படிக்கிறேன், அதில் நல்ல மார்க் எடுக்கிறேன், அதில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறேன், நான் போயிட்டு அதில் சம்பாதிக்க போகிறேன். இதில் என்ன பெருசாக சைக்காலஜி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங்க்கும் மற்ற ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்ஸுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃப்ரெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே விஷயந்தான். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும், எவ்வளோ ஒரு நாலேஜ் கெயின் பண்ணாலும்,
ஒரு சர்டைன் வந்து அதாவது அதுக்கு மேலே நடக்கக்கூடிய அசாத்தியங்களான ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம். ஓகே, இது நான் பண்ணேன்னா, இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணேன்னா எனக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் இவ்வளோ தான் ஃபெயிலியர் ஆகும், இவ்வளோ தான் நஷ்டப்படுவேன், இதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது, என்னோட வேலை போகும் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு உங்களாட்டி வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு தப்பாயிடுச்சுன்னா அது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்றத உங்களாட்டி கெஸ் பண்ண முடியும். பட் இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அதில் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு இதில் இருக்க ட்ராபேக்குன்னு சொல்லலாம். ஓகே, நான் என்னோட ஜேர்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2019 நான் வந்து முதல்ல ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வந்து நல்ல பூம் ஆகிட்டுருக்கு. சின்ன சின்ன ஆல்ட் காயின், அந்த டோஜு, அந்த மாதிரி சின்ன சின்ன காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பூமு. அதாவது வேர்ல்டே வந்து கிரிப்டோ தான் வந்து அடுத்த ஃபியூச்சர், அடுத்த ஒரு 5 வருஷத்தில் கிரிப்டோ தான், எல்லாமே கிரிப்டோ தான் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையுமே ஓரங்கட்ட போகுது அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. எலான் மஸ்க்லேருந்து மிகப்பெரிய ஆளுகள் எல்லாருமே வந்து பிட்காயினுக்கு சப்போர்ட் பண்ணி, அந்த டோஜ் காயின் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி அவ்வளோ ஒரு, அதாவது கவர்மெண்ட்டே வந்து அடுத்து வந்து அது பண்ண தான் போகிறாங்க. ஆனால் வந்து அப்பயே வந்து என்ன ஆச்சுன்னா, இன்னும் 2 வருஷத்தில் வந்து எல்லாமே வந்து கிரிப்டோ கரன்சி தான், கிரிப்டோ கரன்சி தான். நம்மளோட நார்மல் காயின்ஸ், டாலர்ஸ் எல்லாமே வந்து ருபீஸ் எல்லாமே வந்து இதுவாக போகுது, பேன் ஆக போகுது, இந்த கிரிப்டோ தான் வேர்ல்டு வைடாக இருக்க போகுது அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை வந்து உருவாக்குச்சு. அந்த டைமில் வந்து நான் அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்டு மூலிமா வந்து எனக்கு ஒரு ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து அறிமுகமாகுது. அது உள்ள இன்வெஸ்ட் பண்ணி முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்குமே இருக்காங்க, அப்படி யாரும் ஸ்டார்டிங்கில் பண்ணுறது தான். போட்ட உடனே திடீர்னு கொஞ்சம் ஏறுது. ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணனா ஒரு $300 வரைக்கும் ஏறுது. வா, இவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்கிறது, இவ்வளோ ஈஸியான்னு சொல்லிட்டு அப்படியே மேலே மேலே திரும்ப போகிறது. திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் ஆக ஆரம்பிக்குது. ஐயோ மைனஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப கடன் வாங்கி அமௌண்ட்டை உள்ள இது பண்ணுறது, டாப்அப் பண்ணுறது. இப்படிமாவே போய் ஒரு $1200, $1300, $1400 வந்துட்டு அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அதை பார்த்துட்டே இருக்கேன். கீழே இறங்கிட்டே இருக்கேன், ஆனால் இன்னும் 0 ஆகலை. சரி, திரும்ப மேலே வந்துடும்னு எவ்வளோக்கு எனக்கு கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி டாப் பண்ணிட்டேன். டாப் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு மேலே தூக்கம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல, போயிட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு காலையில் திடீர்னு முழிப்பு வருது. 5 மணிக்கு முழிப்பு வருது. எழுந்திரிச்சு மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், வாஷ் அவுட் 0, மொத்தமாக அக்கௌண்ட் வாஷ் அவுட். இது மாதிரி எனக்கு 1 வாட்டி 2 வாட்டி நடந்தது அப்படின்னா அது கிட்டத்தட்ட நான் வாஷ் அவுட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 18-20 வாட்டி எனக்கு வாஷ் அவுட் ஆகிருக்கும். அது வந்து நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துலேருந்து ஒரே டைமில் அதிகபட்சம் 2 வாட்டி, ஒரு வாட்டி 4 லட்சம், ஒரு வாட்டி 5 லட்சம், அந்த அளவுக்கு வரைக்கும் நான் அதில் வந்து ஒரே டைமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரே டைமெல்லாம் இழந்திருக்கேன். எதற்கு நான் வந்து பெரிய கோடீஸ்வரனா இல்லை பெரிய செட்டில் ஆன லைஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக சம்பாதிக்கிற, கடன் இருக்குது, ஒரு பக்கம் ஃபேமிலி பார்க்கணும். என்னோட சேலரி நம்பி தான், ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இன்னமும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு மாதம் வந்து ஒவ்வொரு டைம்லாம் பார்த்து ஒரு 60,000 சம்பாதிக்கிறேன்னா 30,000 வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதி 30,000 இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். திரும்ப கடன் வாங்குவேன், 1 லட்சம் கடன் வாங்குவேன், 2 லட்சம் கடன் வாங்குவேன், திரும்ப இது உள்ள போடுவேன். திரும்ப அந்த லாஸ் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இறந்துட்டேன் அப்படின்னா திரும்ப அந்த லாஸுக்கு நான் வாங்கின கடனை அடைக்கிற வரைக்கும் திரும்ப நான் அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்படி தான் போயிட்டு இருந்தது. அதில் நான் நிறையா சம்பாரித்தேன். நான் ₹1 கூட நான் வெளியில் எடுக்கல. என்ன பண்ணுறது, ஒரு 10 ட்ரேட் வரைக்கும் நான் இப்போ ₹1 லட்ச இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே இல்லை 2 வாரத்துக்குள்ளே அடுத்து ஒரு ₹1 லட்ச சம்பாதிச்சிருவேன். ஆனால் வந்து ஒரு 4 வாட்டி அப்படியே சரி வந்து கேபிட்டல் அதிகப்படுத்துவோம்னு என்ன பண்ணுறது, அப்படியே போயிட்டு இருக்கோம், நார்மலாக போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு டைமில் ஃபுல்லாக வந்து ட்ரேடிங் மைண்ட்லேயே இருக்கிறனால நைட்டு பகல் தூங்காமல் இருக்கிறனால ஒரு டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். திடீர்னு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஹைப் ஆகும்போது அப்படியே என்ன பண்ணுறது, மொத்த அமௌண்ட்டையும் வந்து லாஸ் பண்ணிடுறது. இதே போல் தான் இது வரைக்கும் நான் வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கேனா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை. இது வரைக்குமே நான் அதில் பட்ட கடன்களை வந்து அடைச்சிட்டு தான் இருக்கேன். இன்னும் என்னை பற்றி நான் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, நான் வந்து இந்தியாவில் இல்லை, அவுட் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்கேன். வெளிநாடு வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேளை டீ வாங்கி குடிக்கிறதுக்கே வந்து எவ்வளோ யோசிப்பாங்க. இந்த டீ வாங்கி குடிக்கிற காசு இருந்தால்
ஊரில் நம்ம டீ குடிக்கிறது 10 டீ குடிக்கலாம், ஆனால் இங்கே ஒரு டீ குடிக்கும் போது அதோட விலை வந்து $1 $2 அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த காசு இருந்தால் வீட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு இல்லை 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட சாப்பிடலாமே, அந்த கம்பேரிசன் தான் ஓடிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப ரொம்ப செலவு பண்ணுறதுக்கு அவ்வளோ பயந்து யோசிக்கிற அப்படி ஒரு கேரக்டர் நான். ₹1 கூட தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டேன். ஆனால் வந்து எனக்கு வந்து அது எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுது அப்படின்னா, 5 லட்சம் இருக்கும்போதும் 4 லட்சம் கிட்டத்தட்ட மொத்தமாக மைனஸில் இருக்குது. இன்னும் 1 லட்சம் இருக்குது. அந்த 1 லட்சத்தாவது காப்பாற்றலாம் அப்படின்ற மைண்டு இருக்குமா அப்படின்னா, அந்த டைமில் போடா எவ்வளோ போயிடுச்சு பார்த்துக்கலாம் போடா அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மை வந்து உருவாகி என்ன ஆகும் அப்படின்னா, போடா எவ்வளவோ போயிடுச்சு போ அப்படின்ற ஒரு ₹1 செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன் நான். ஒரு 5 லட்ச ரூபா போகும்போது எந்த வித எதிர்ப்பும் காட்ட முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே ஒரு விரக்தி நிலையில் உட்காந்துருக்க அப்படி ஒரு விரக்தி மனநிலைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட பல முறை வந்து சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மனநிலைக்கெலாம் போயிருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரேடிங்கை வந்து மற்ற ஜாப் மாதிரி வந்து ஓகே நான் எனக்கு தெரியும் இதில் ஸ்கில் இருக்குது, அதனால் நான் வந்து சம்பாதிச்சிட முடியும், அதில் ஏர்ன் பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதோட இன்னொரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரியாத ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அதை வந்து சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு, நிறைய புக்ஸ் வந்து இப்போ தான் வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு வந்து நிறைய எழுதிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் புக்ஸ்லாம் நிறைய வந்து ஆடியோ புக்ஸ் மாதிரி நிறைய கேட்டுட்ருக்காங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் அதுக்கான அவேர்னஸ் வருது. இன்னும் வந்து எல்லாருக்கும் அந்த விஷயம் வந்து போயிட்டு ரீச் ஆயிடுச்சா அப்படின்னா இன்னும் எனக்கு முழுசாக தெரியல, எந்த அளவுக்கு அது ரீச் ஆயிருக்குன்னு தெரியல. ஆனால் வந்து இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்கில்லு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அது எல்லாத்துக்கும் உருவாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்க எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து இதில் 90% ஆஃப் இம்பார்ட்டன்ஸை கொடுக்கக்கூடியது. ட்ரேடிங்கில் வந்து உங்களோட மனநிலை, உங்களோட சைக்காலஜி, அதாவது நீங்கள் அதை எப்படி அணுகிறீங்க அப்படின்றதுல தான் வந்து இதோட ஃபுல் சீக்ரெட்டாக இருக்குது. அதுக்காக தான் வந்து நான் இவ்வளோ டீப்பாக வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நானும் வந்து ஒரு விஷயத்த வந்து ஏதோ சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்குதுன்றதுக்காக நான் வந்து மற்றவங்ககிட்ட சிக்னல் வாங்கி காசு கொடுத்து பை பண்ணுவேன், காசு கொடுத்து செல் பண்ண அவங்க சிக்னல் கொடுப்பாங்க, அதை வந்து இது பண்ணணும் அப்படின்னா கிடையாது. இன்ன வரைக்கும் நான் இவ்வளோ இழந்திருக்கேன், இவ்வளோ சம்பாதிச்சு அதை நான் வெளியில் எடுக்கல, இருந்தாலும் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன். எல்லாமே வந்து என்னோட ஓன் முயற்சி, நான் வந்து லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு அது மூலியமாக வந்து நான் சம்பாதிச்சது எல்லாமே இழந்தது தான். ₹1 கூட நான் யார்கிட்டையும் காசு கொடுத்து சிக்னல் வாங்கலை. என்னோட முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சொந்தமாக கற்றுக்கணும், அதாவது A to Z டீப்பாக வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தையும் நான் லேர்ன் பண்ணுவேன். அதில் வந்து 100% வந்து எனக்கு காம்ப்ரமைஸ் ஆனால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் போய் இறங்குவேன். அந்த அளவுக்கு ஒரு அனலைஸ் பண்ணுவேன். ஈவன் ஒரு சின்ன மொபைல் வாங்குறதா இருந்தால் கூட இருக்க பசங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு மொபைல் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து ஸ்டடி பண்ணுவேன். எந்த இதில் எவ்வளோ பெஸ்ட்டு, எந்தெந்த ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது, இந்த வேலையில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளோ டீப் அனலைஸ் பண்ணுவேன். இதுலேயும் அதே போல் ஸ்டார்டிங்கில் எல்லாரும் போலேயும் தான் நானும் வந்து நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். இங்கிலீஷில் இருக்க புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன், நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து படிக்க ஆரம்பித்தேன், யூடியூப் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு எந்த சேனல் எங்கே கிடைக்குதோ, ட்ரேடிங் சம்மந்தமாக எது கிடைக்குதோ எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லாத்தையும் படிப்பேன், எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவேன். அடுத்தடுத்து புது ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகிறதுனால ஒரு வாட்டியும் ஃபெயில் ஆகிட்டு அந்த டிப்ரெஷனால ஓகே நம்ம இன்னும் ஸ்கில் பத்தலை போல், நம்மளோட ஸ்கில் இன்னும் இதுவாகலை போலன்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி வேறு ஒரு புது வீடியோவை பார்ப்பேன், புது வீடியோஸ் அவங்கள ஃபாலோ பண்ணுவேன், அவங்ககிட்டேருந்து எதாவது கிடைக்குமான்னு பார்ப்பேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. ஓகே, டெக்னிக்கல் மட்டும் கிடையாது, ஃபண்டமெண்டல்னு ஒன்று இருக்குது. ஃபண்டமெண்டல்னா மோஸ்ட்லி வந்து ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நியூஸ் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த US ஃபோரெக்ஸ் மார்க்கெட் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். US மார்க்கெட்டோட நியூஸ் டைம் வந்து அவ்வளோ வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளக்சுவேட் ஆகும் மார்க்கெட்டு. அந்த விஷயங்களை வந்து அடுத்த நாள் இந்தியன் மார்க்கெட்லேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடிங் ஹவர்ஸில் உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். முன்னாடி நாள் நைட்டு என்ன நடக்குதோ அதுதான் வந்து அடுத்த நாள் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போது அந்த கேப் அப்போ கேப் டவுனும் ஆயிருக்கும். அந்தளவுக்கு வந்து US மார்க்கெட்டோட நியூஸஸ் வந்து ரொம்ப வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். சரி, அது படித்தா தான் வந்து அது மூலியம் தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு நியூஸ் ட்ரேடு கற்றுக்க ஆரம்பித்தேன். நியூஸ் ட்ரேடை பற்றி நிறையா லேர்ன் பண்ணேன், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எல்லாருமே இன்னொரு விஷயம் வந்து நம்ம வீடியோஸ் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது பாஸ்ட் முடிஞ்ச சார்ட்டை வச்சு சொல்லுவாங்க. பாஸ்ட் முடிஞ்ச சார்ட்டை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே வா இவ்வளோ ஈஸி தானா,
இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஓகே, இந்த கேண்டிலுக்கு அடுத்தது இந்த கேண்டில் வந்ததுன்னா இந்த கேண்டில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையுமே ட்ரேட் பண்ணுற அவங்களுக்கு தெரியும், அந்த டைமில் தெரியும். 1 hour கேண்டிலாக இருக்கட்டும், 4 hour கேண்டிலாக இருக்கட்டும், ஒரு பாஸ்ட் ட்ரேடில் வந்து க்ரீன்லேருந்து அடுத்து ரெட்டாக மாதிரி இருக்க கேண்டில் வந்து, ஆனால் நீங்கள் அந்த லைவாக அந்த இடத்துல ட்ரேட் பண்ணும்போது அந்த ட்ரேடு அந்த கேண்டிலாக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 1 hourலேருந்து 4 hour வரைக்கும் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து திடீர்னு அது க்ரீன் கேண்டிலாக இருந்து ஒரு 5 minutes கேண்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அது க்ரீன் கேண்டிலாக இருந்து மேலே வரைக்கும் போகும். ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் மேலே போகும். திரும்ப ரெட் கேண்டிலாக மாறி 200 பாயிண்ட் வரைக்கும் கீழே வரும். நம்ம முடிச்ச பிறகு அல்லது ஈஸியாக சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஓகே இது இவ்வளோதான் இப்படி இருந்தால் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது எல்லாத்தையும் சரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பாஸ்டெல்லாம் வந்து பேக் செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப லைவ் மார்க்கெட்டில் போய் உட்காந்திங்க அப்படின்னா உங்களாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். பயம் மட்டும்தான், குப்புன்னு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அது எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் யூஸ் பண்ண அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 1 லட்சம் இருக்கும்போது 1 லட்சம் இருக்கும்போது அவ்வளோ பயமாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ ஸ்டார்டிங்கில் வரவங்கலாம் 10,000 5,000 அப்படிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படின்னு எடுத்து வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து 2 விஷயம் அந்த ஸ்டார்டிங் ட்ரேடில் வந்து நானும் பண்ண தப்பு என்ன விஷயம் அப்படின்னா 2 விஷயம் பண்ணவே கூடாது. ஒன்று வந்து நீங்கள் கொண்டு வர கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்கணும், ஆனால் நமக்கு வேறு வழியே கிடையாது, கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம், நான் அதில் போடுற அமௌண்ட்டை எடுத்து தான் நான் சர்வை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும், என் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸுக்கோ என் சாப்பாடு செலவுக்கோ நான் அதான் யூஸ் பண்ணணும், அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு தான் நான் பார்க்கணும் அப்படின்ற இந்த 2 மைண்ட் செட்டு தான் வந்து 80% ஆஃப் மார்க்கெட்டரை வந்து மொத்தமாக அழிச்சிறது. இந்த 2 விஷயம்தான். ஒன்று, நான் போட்டது உடனே எனக்கு வந்து அதிகமாக வேணும், நான் 5,000 போட்டேன்னா 10,000 ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயமோ, இன்னொன்று வந்து அதுலேருந்து வர இன்கம் எடுத்து தான் வந்து நான் வந்து என்னோடய ஃபேமிலி எக்ஸ்பென்ஸை பார்க்கணும், என்னோடய சாப்பாடு செலவை பார்க்கணும், மற்ற விஷயங்களை பார்க்கணும் அப்படின்ற இந்த அர்ஜென்சி தான் வந்து இந்த 2 விஷயம் தான் வந்து 80% ஆஃப் மார்க்கெட்டர்ஸ் மொத்தமாகவே ட்ரேடர்ஸை மொத்தமாகவே காலி பண்ணி விட்டுருது. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிளாகி போகிறவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க. அடுத்த லெவலுக்கு போனாலும் அதில் வந்து சஸ்டெயின் ஆகி இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் வேணும். நான் இதோட டைட்டில் ஏன் ஒரு துறவியோட மனநிலை போல் இருக்கணும்னு சொல்லி வச்சேன் அப்படின்னா, உண்மையுமே ஒரு துறவி, ஒரு ஆன்மீகம் அப்படின்னா எல்லாருக்கும் என்னென்ன புரிதல் இருக்குன்னு தெரியல. உண்மையான ஒரு துறவியோட ஒரு வரையறை என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து மொதல் விஷயம் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. எந்த விதமான எமோஷ்னல் ட்ராமாவும் அவன் வாழ்க்கையில் வந்து அஃபெக்ட் ஆகவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து அவன் எந்த ஒரு விஷயத்துக்கும் சலிச்சு போகிற அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே அந்த அளவுக்கு வந்து செழிப்பாகவே ஆகக்கூடாது. எந்த ஒரு விஷயம் இருக்குதோ, இப்போ ஒரு துறவி வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை கவனிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மூச்சை கவனிக்கிறது தியானம்லாம் வந்து எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருமே எப்படி ஒரு நார்மல் மனுஷன் வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா, அந்த தியானம் மூச்சு பயிற்சி பண்ணுனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உடனே என்ன பண்ணுவோம், ஆர்வக்கோளால எந்திரிச்சு உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிப்போம். ஒரு 2-3 நாள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரே இதை பண்ணும்போது மனித மனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது விஷயத்தை கொடுக்கல அப்படின்னா உடனே வந்து அது டயர்ட் ஆகிடும். அதுக்கு வந்து அடுத்த விஷயம், ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்து மனசுக்கு வந்து தேவைப்பட்டுட்டே இருக்கும். மனசோட இயல்பே வந்து ஏதாவது புதுசாக வந்து ஒரு விஷயத்தை நோண்டி போட்டுகிட்டே இருக்கணும். அதாவது அதை பிரித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லை ஏற்கனவே இருக்க பழைய விஷயத்தையே அதை பிரித்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஓட்டத்திலே இருக்கணும். மனம் அப்படின்றது ஓட்டத்திலே இருக்கணும். இன்றைக்கி நமக்கு ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் உண்மையான அதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான சைக்காலஜி, அது ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து நார்மலாக இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதையே வந்து சுவாரஸ்யமாக்குறாங்க. அதாவது ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி அடுத்து என்ன அப்படின்றது அது உண்மையாக இருக்கோ பொய்யா இருக்கோன்றதுலாம் மனசுக்கு அது முக்கியம் கிடையாது. அது சினிமாவாக இருக்கலாம். சினிமாவில் வந்து என்ன நடந்தாலுமே அது ஃபேக் அப்படின்றது நம்ம வெளி மனசுக்கு தெரியும். ஆனால் அந்த 3 மணி நேரத்துக்கு நம்ம வந்து அந்த விஷயத்தில் என்ன நடக்கக்கூடாது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டோம். இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துடுமோன்ற நம்மளை என்கேஜாக வச்சிருக்கக்கூடிய, சுவாரஸ்யிலே வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு. அதில் தான் நம்ம பலிகடா ஆகிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சும் பலிகடா ஆகிறோம், நமக்கு தெரியாமையும் பலிகடா ஆகிறோம். அதே போல தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து நான் அந்த மனநிலை இருக்கணும், துறை மனநிலை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, வெறும் மூச்சை கவனிச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய மிராக்களோ திடீர்னு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் படிச்சிருக்க மாதிரி அப்படியே அங்கே வந்து திடீர்னு ஒரு ஒளி அடிக்கும், அப்படியே நிறைய இதெல்லாம் கேட்கும் அப்படின்னா அது நடக்கும். அது சில பேருக்கு நடக்கும். அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் எடுக்கும். ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு வந்ததோ ஒரு 2 மாதம் 3 மாதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிடுவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு போர் அடிக்கும். நம்ம பண்ணுறது ரைட்டாக தப்பா அப்படின்ற ஒரு குழப்பம் வரும்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியாமல் அந்த மூச்சை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நார்மல் மூச்சு எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 30 செகண்ட் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் டெவலப் இருப்பீங்க. உங்கள் மூச்சு வந்து கொஞ்சம் ஆழமாக போயிட்டு வரும். அது அடுத்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் கடந்தவங்க என்ன ஆகுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து உடம்பு வந்து சூடாகும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும், வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்கள் மைண்ட் வந்து தெளிவாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு திடீர்னு வந்து ஒரு தலைக்கணம் வர மாதிரி வரும். இது 2வது நிலை அடைஞ்சவங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் அடைஞ்சிருப்பாங்க. இதை அடைஞ்சு விட்டுட்டவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், உடம்பு வந்து ரொம்ப சூடாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து நிறைய கோளாறுகள், செரிமான கோளாறுகள், தூக்கமின்மை, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போனவங்களுக்கு சில அந்த உடம்புல ரத்த ஓட்டம், மூச்சு ஓட்டத்தோட சவுண்டுகள்லாம் கேட்க ஆரம்பிக்கும், சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி அடுத்த நிலைக்கு போனவங்களுக்கு சின்ன அளவில் ஒளிகள் தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு தியானத்தில் வந்து ஓரளவுக்கு மூழ்கி இருக்கவங்க, ஒரு ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். துறவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இந்த ஒரு ஷாவ்லின் டெம்பிள்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே அவங்க அதே தான் பண்ண போகிறாங்க. வேறு எதுவுமே அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்க போகிறது கிடையாது. சின்ன வயசுலேருந்து கலைகள் கற்றுக் கொடுப்பாங்க, ஒரு தினமும் கூட்டுறது, அவங்க உபதேசத்தை கேட்குறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, இதே தான் இதுவாக இருக்கும். இது ஏன் ஸ்டார்டிங்கில் அப்படி பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, அப்படி ஒரு நிலையை வைக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு விஷயத்துக்கு இந்த மனசு வந்து ஓட்டத்தை தடை பண்ணணும் அப்படின்னா, சலிக்கக்கூடிய விஷயங்களில் அப்படியே அமைதியாக நின்று அதை பார்க்கணும். அதே போல் தான் அந்த மார்க்கெட், நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மார்க்கெட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பாஸ்ட் மார்க்கெட் மாதிரி எந்த ஒரு சார்ட்டும் அப்படியே உருவாகிருக்காது. அது வந்து என்ன ஆனாலும் நீங்கள் எமோஷனல் கனெக்ட் ஆகாமல், அதை ஒரு துறையின் விருப்பு நிலை இல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்து அந்த சாட்டை கவனிக்க வரக்கூடிய பொறுமை முதல்ல வேணும். இந்த பொறுமை முதல்ல இருந்தால் மட்டும்தான் ட்ரேடிங்க்கு எலிஜிபிள். அதாவது ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிட்டீங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக இருந்ததுன்னா மார்க்கெட் ஓட்டு, இல்லைனா ஸ்டாப் லாஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதையுமே ஸ்டார்ட்டையே பார்க்காம டைரெக்டாக வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் வந்து செட் பண்ணிட்டு போனீங்கன்னா 98% 99 டைம் வந்து அது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்ச சைடு கரெக்டாக போகும். உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே இந்த ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. கற்றுக்கிறது வந்து ஒரு காசு கொடுத்து கற்றுக்கிறதோ, இல்லை ஃப்ரீயாக கற்றுக்கிறதோ, புக்கில் படித்து கற்றுக்கிறதோ, டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் அது மாதிரி தான் சொல்கிறேன். நான் அதுக்கு அடுத்த டாபிக் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் கற்றுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, கற்றுக்கலாம். ஆனால் ரியல் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி அது ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டே வந்திருக்காது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டோட உண்மையான விஷயமே என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வெறுமையான சார்ட்டை உட்காந்து பார்க்குறீங்களோ, தொடர்ந்து பார்க்குறீங்களோ, அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இதோட மொத்த சீக்ரெட்டுமே இருக்குது. ட்ரேடிங்கோட மொத்த சீக்ரெட்டுமே நீங்கள் எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பொறுமையோட, எந்த ஒரு விருப்பம் உங்கள் எமோஷனல் கனெக்டை கொடுக்காம நீங்கள் எந்த அளவுக்கு உட்காந்து பொறுமையாக பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் அது வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அதுவே வந்து சொல்லிக் கொடுக்கும். உங்கள் அதாவது உங்கள் உள்ளுணர்வு மூலியமாக அடுத்து வந்து சொல்லிக் கொடுக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட அதுக்காக எந்த ஸ்கில்லுமே கற்றுக்க வேணாம், வெறும் இதை பெருமையாக பாருங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் எல்லாத்தையும் கற்று முடித்த பிறகும் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து சாட்டை வந்து எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை அப்படியே நேசிக்கணும். எந்த அளவுக்கு ஒரு காதலுக்குள்ள எவ்வளோ ஈடுபாடு இருக்கோ, அது மாதிரி ட்ரேடிங் உள்ள எந்த அளவுக்கு ஒரு லவ் இருக்கோ, அதை பார்க்கறதுக்காக மட்டுமே, ஒரு காதலியை வந்து எப்படி பார்க்கறது மட்டுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ, அவள் ஒருதலை காதல் மாதிரி அவன் வந்து என்ன பண்ணாலுமே, அவங்க வந்து தெருவில் நடந்து வந்தாலே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒருதலை காதல் போல் நீங்கள் வந்து ட்ரேடிங்கை வந்து நேசித்தா மட்டும்தான் ஒரு சர்டன் ஆஃப் ஸ்டேஜில் வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு மூலிமா உங்களை வழி நடத்தும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ப்ராஃபிட்டாகவோ உங்களோட லைஃப் ஜேர்னியை அதை மாற்றி கொடுக்கும். அந்த ஸ்டேஜ் வர்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது கிட்டத்தட்ட பலவிதமான நிலைகளை, பலவிதமான சோதனைகளை கடந்து வரணும். இது எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக வந்து நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும், 5000 வச்சு எடுத்துகிட்டு வரேன், நான் 5 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க. அப்படி சம்பாதிக்காதவங்க இல்லைன்னு கிடையாது. ஒரு ஜெசி லிவர்மோர்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ட்ரேடிங் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட இப்போ இல்லை, 1929 அதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரேடரு. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் கொடுப்பாங்க, ஒரு சார்ட். அப்போ வந்து இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லாம் இந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து மேனுவலாக மட்டும்தான் இருந்தது. அங்கே எப்படின்னா, அமெரிக்காவில் எப்படின்னா, அப்போல்லாம் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஆஃபீஸில் வந்து அன்றைய ரேட்டை வந்து எழுதி போடுவாங்க. சார்ட்டில் ஒரு சாக்பீஸ் வச்சு ஒரு ஆள் வந்து எழுதி போடுவார். ஒரு ஒர்க்கர் வந்து எழுதி போடுவார். அன்றைக்கி அந்த ரேட்டை வந்து மாறிடுச்சு அப்படின்னா அந்த ரேட்டை மாற்றி எழுதி போடுவார்.
அது மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒருத்தர் மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுது, ரொம்ப மிகப்பெரிய சரிவு வரப்போகுதுன்னு கணிச்சு அவர் வந்து கரெக்டாக அந்த டைமில் 1929 மொத்த மார்க்கெட் எல்லாமே வந்து லாஸ் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே லாஸ் ஆகிடுச்சு. இவங்க வீட்லேயும் இவரோட வீட்லேயும் வந்து இவரும் வந்து அதில் வாழ்நாள சம்பாரிச்ச மொத்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு, ட்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. சரி, எல்லாரையும் போல் இவரும் வந்து கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணியிருப்பாரு. அவங்க வீட்டில் எல்லாம் அழுதுட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆளையை காணும், இவர் வரவே காணும். என்னாச்சும் ஏதாச்சும் சூசைட் பண்ணிட்டாருன்னு பயந்துட்டு ரொம்ப பயத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்காத விதமாக அவர் லேட்டாக வர்றாரு, வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் பார்க்குறாரு, என்னடா ரொம்ப சோகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து சொல்கிறாரு, அப்படி ஒன்றும் நடக்கலையே, நான் கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சிருக்காரு, $10 மில்லியன் சம்பாரிச்சிருக்காரு, $10 மில்லியன். அந்த காலத்தில் $10 மில்லியன் இன்னைக்கு வந்து வேர்ல்டுலேயே வந்து மிகப்பெரிய டாப் 5 பணக்காரன்லாம் அவர் ஒருத்தன்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு சம்பாதிச்சாரு அப்படின்னா ஓகே, அப்படியே இருந்துட்டாரு அப்படின்னா, அதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து 1940 திரும்ப எல்லாத்தையும் சம்பாரிச்ச எல்லாத்தையும் இழந்து கிட்டத்தட்ட மனநிலை சரியில்லாமல் போய் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அதான் சொல்கிறேன், இந்த மார்க்கெட் வந்து எவ்வளோ வேணாலும் ஒருத்தருக்கு அதாவது எப்படி வந்து எப்போ கொடுக்கும் என்னன்றது தெரியவே தெரியாது. ஆனால் வந்து அது கிடைக்கிறத வச்சு ஒரு லாங் லைஃப் ஸ்டேபிளாக வாழணும் அப்படின்னா, அந்த டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், நான் ஏன் இதை வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு கூட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, உண்மையான ஒரு ஆன்மீக குரு அப்படின்றவர் அந்த விருப்ப வெறுப்புகளுக்கோ ஒரு தெய்வதாட்சணிக்கோ இடமே கொடுக்க மாட்டார். இப்போ இருக்கிற குருக்கள்லாம் அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இது வந்து முன்னாடி ஸ்டார்டிங்கில் இருந்த ஸ்டேஜில் இப்படி தான் இருந்தது. அதாவது மார்க்கெட்டை வந்து ஏன் நான் வந்து இன்னொரு இது வந்து உங்களுக்கு இது ஆன்மீகத்துக்கும் ஒரு இதுக்கும் துறவு நிலைக்கும் சம்மந்தப்படுத்துகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு வேலையில் இருக்கும்போது ஒரு சில தப்பு பண்ணிடுறீங்க அப்படின்னா வந்து அந்த பாஸோ இல்லை ஏதோ நீங்களும் உங்களுக்கே ஒரு வாய்ப்பு இருக்கும், போயிட்டு கையில் காலை விழுந்து நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கலாம். மார்க்கெட்டில் வந்து அதோட டிசிப்ளின் நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னா, அது என்னவாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ அமௌண்ட் போட்டுருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாது. அந்த ஒரு இப்போ 5 லட்ச ரூபா இழக்கிறேன் அப்படின்னா, அந்த 5 லட்ச ரூபா என் வாழ்க்கை முழுமைக்கான சேமிப்பு தொகையாக இருக்கலாம், இல்லை அது போனால் என்னோட வாழ்க்கையை வந்து தடமாறி போகிற நிலைமையாக இருக்கலாம். எந்த ஒரு விருப்புமே மார்க்கெட் முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அது வந்து கடலில் நீங்கள் என்னத்தை தூக்கி போட்டாலும் அது உள்ளே வாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி அது அப்படியே உங்களுக்கு இருந்துடும். அந்த அளவுக்கு ஒரு இரக்கமற்ற ஒரு குருன்னு சொல்லலாம். அது மூலியமாக வந்து எனக்கு வந்து பணம் கிடைக்கல ஒழிஞ்சு மிகப்பெரிய வாழ்க்கையோட பாடங்கள் வந்து நிறைய கிடைச்சிது. ஆன்மீகம் வந்து ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தது. ஆனால் அந்த ஆன்மீகத்தை வந்து முழுமையாக வந்து எப்படி செயல்படுறது, வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையாக மாற்றணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தது எனக்கு வந்து ட்ரேடிங் தான். இன்னமும் அந்த ட்ரேடிங்கை நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுன்ற அந்த இதை தாண்டி, அந்த ஸ்டேஜை தாண்டி இன்றைக்கி நான் அதில் வாழணும் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு இதுவாகவே வந்து நான் வந்து அதை பார்க்குறேன். இதில் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு நேரத்துலையும் உங்கள் செல்ஃப் டிசிப்ளினை வந்து நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ், அவ்வளோதான். அதாவது இன்னொரு விஷயத்தில் நீங்கள் வந்து பாஸ்ட்டில் வந்து எவ்வளோ பெரிய கிங்காக இருக்கலாம், எவ்வளோ பெரிய விஷயங்கள் செஞ்சுருக்கலாம். சில பேர் வந்து நீங்கள் முன்னாடி செஞ்ச நல்லதுக்காக கூட உங்களை வந்து மன்னிச்சு விடுவாங்க, இல்லை உங்களை வந்து புகழ்வாங்க, இல்லை ஏதோ உங்களுக்கு கொடுப்பாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் கிடையாது. நீ பாஸ்ட்டில் எவ்வளோ கோடி சம்பாதிச்சிருக்கலாம், எவ்வளோ கோடி லாஸ் பண்ணியிருக்கலாம், எதையுமே வந்து நீங்கள் அந்த கரண்ட் மூமெண்ட்டுக்கு கொண்டு வர முடியாது. அது இப்போ எப்படி போயிட்டு இருக்கோ அது போக்கில் போகணும், அவ்வளோதான். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் மட்டும்தான் லீவ் இன் த மூமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது நிகழ்காலத்தில் இருன்னு சொல்கிற ஒரு விஷயந்தான் வந்து ஒரு ஆன்மீகத்தோட முழு போதனையை அந்த ஒரு வாக்கியத்தை சொல்லிடலாம். ஆனால் அந்த ஒரு வாக்கியத்தோட உண்மை பொருளை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு வாழ்க்கையும் பத்தாது. உண்மையாக சிம்பிளாக சொல்ல போனோன்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு உண்மையான விஷயம், நிகழ்காலத்தில் இரு அப்படின்ற ஒரு வாக்கியத்துக்கு பின்னாடி அந்த வாக்கியத்தை மட்டுமே நீங்கள் உண்மையாக வாழ்வாக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை பத்தாது. அந்த அளவுக்கான பொருள் இதில் இருக்குது. அதே போல் ட்ரேடிங்கும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்ந்தாகணும். அந்த கணத்தில் என்ன மார்க்கெட் என்னவா இருக்கோ அதை மட்டுமே நீங்கள் பார்த்து அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் பாஸ்ட்டில் இப்படி தான் ஃபாலோ பண்ணேன், அப்படி தான் இருந்தது, ஓகே, அந்த ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து மார்க்கெட் எப்படின்னு அணுகிறதுக்கு வேணால் யூஸ் ஆக முடிஞ்சு, அது மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீடித்த வாழ்க்கைக்கான, இல்லை அது கூட ஒரு லாங்காக பயணம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரேடிங்கில் உள்ளே போனோம் அப்படின்னா, இந்த ட்ரேடிங்கை வந்து ஒரு 4 விதமாக பிரிச்சிடலாம். 4 விதம் என்னென்ன அப்படின்னா, பயம், ஆசை, நம்பிக்கை,
அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்க, நான் நினைக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்ற அனுமானம். இந்த 4 விஷயங்கள் தான் வந்து பெரும்பாலான கீ ஃபேக்டர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய கீ ஃபேக்டர்ஸ்னு சொன்னீங்கன்னா இது 4 விஷயமாக தான் இருக்கும். அது என்ன பயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு திடீர்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, ஒரு ரிலையன்ஸ் இருக்குது, இல்லை வந்து ஒரு டாட்டாவோட ஸ்டாக்ஸ் இருக்குது, ஒரு டாட்டா ஸ்டீலோ இல்லை கார் இதுவோ ஏதோ மேனுஃபேக்சரிங் இருக்குது. திடீர்னு வந்து பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% அதிகமாக இதுவாகிடுச்சு, ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு. இன்னும் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே இன்னும் ஒரு $150, $150 இல்லை $200, $300 ஏறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் அனலைசிஸ் வந்து கருத்து கணிப்பு மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் போயிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்லா ஏறிட்டே இருக்கும், திடீர்னு ஏறிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடும். எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடும். திரும்ப ஒரு $150 இருக்கும்போது இப்போ எல்லாருமே $130 எல்லாருக்கும் தெரிய வரும். 145, 149, 150 போய் வாங்குவாங்க. ஓரளவுக்கு ஒரு 50% வாங்கின பிறகு எல்லாமே வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே குறைஞ்சி 130, 120, 110, 90 வந்து அப்படி நின்றுடும். திரும்ப அந்த 90 110 போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமோ 4 மாதமோ இல்லை 1 வருஷம் கூட எடுக்கலாம். எவ்வளோ காலம் எடுக்குன்னு சொல்லவே முடியாது. அதாவது அதே போல் தான் ட்ரேடிங்லேயே வந்து ஒரு விஷயம் பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு ஏற போகுது அப்படின்னு பயந்துக்கிட்டு உடனே போயிட்டு இல்லை ஏறிடுச்சு அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த நியூஸை கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம உடனே வாங்குறது. அதாவது ஃபோமோன்னா ஃபியர் ஆஃப் மிஸ் அவுட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வாங்காமல் மிஸ் பண்ணிட்டோமே, கரெக்டான டைம் வாங்க மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு எப்போ இருக்குதோ அந்த டைமில் போயிட்டு நம்ம உடனே வாங்குறது. நம்ம வாங்கின பிறகு உடனே என்ன பண்ணணும், அது ரிவைஸ் ஆக ஆரம்பிக்கிறோம். அதே போல் பேராசை. அதாவது நம்ம வாங்கிட்ட ஒரு விஷயம் வாங்கியிருப்போம், நம்மக்கிட்ட அக்கௌண்ட்டில் ஒரு $100 தான் இருக்கும். நம்ம வந்து அந்த ஒரு லாட் வாங்கணும் அப்படின்னா இல்லை ஒரு 10 இது சொல்லுவாங்க, அதாவது பாயிண்ட்ஸ் 10 இது லாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி வாங்கினோம்னாலே அதோட ஆவரேஜ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $100க்கு அதில் ஒரு $15, $20 வந்துடும். எந்த இது வாங்க போனீங்கனாலும் இல்லை 0.01 வாங்க போனாலே அது $5, $7 வரைக்கும் ஒரு Forex பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு அது 10 பாயிண்ட் இல்லை ஒரு 15 பாயிண்ட் மேலே போனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட லாஸ் வந்து $70, $75 வந்துடும். உங்கள் அக்கௌண்ட்டை முக்கால்வாசி வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஒரு $5 இல்லை $10 ப்ராஃபிட்டில் போகும். குழுவில் போனோன்னே என்ன பண்ணுவாங்க, நம்ம போட்ட சைடு தான் கரெக்டாக போகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு லேயர் ஆட் பண்ணுறது, திரும்ப ஒரு 2 லேயர் ஆட் பண்ணுறது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து $100 இருந்தது, இப்போ ஆல்ரெடி ஒரு $15 வந்து நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணுறதுக்கான அந்த அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அது இப்போ ஒரு $30 வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து மீதி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஃப்ரீ கிரெடிட் வந்து ஒரு $40 தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த $40 தான் வந்து நீங்கள் அந்த மூமெண்ட் வந்து இருக்கும். இப்போ அந்த 3 வாங்கிட்டீங்க, 3 வாங்கின பிறகு திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் வந்தாலே இந்த 3த்துக்குமான மைனஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $30 போயிடும். அப்போ நீங்கள் பழசை வாங்கி அந்த ஃபஸ்ட்டு வாங்கினீங்க தெரியுமா, ஒரு $50 நீங்கள் ஒரு விஷயம் வாங்குறீங்க, 50 ப்ரைஸ் வந்து அமௌண்ட் வந்து 50 இருக்குன்னு வச்சுங்களேன். $50 இருக்கும்போது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு $15 வந்து எடுத்துக்கும் அது. இப்போ அந்த 50லேருந்து ஒரு 60 போயிடுச்சு, நீங்கள் போட்ட சைடே போயிடுச்சு. ஒரு $10 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்துருக்கனால 60ல் போயிட்டு ஒரு 2 வாங்குறீங்க, $60 2 வாங்குறீங்க, 2 லாட் வாங்குனீங்க அப்படின்னா அந்த 60 லாட்ல இருந்து திரும்ப வந்து 55 லாட் வந்தாலும் உங்களுக்கு மீதி இருக்கிற நீங்கள் உங்கள் கேபிட்டலில் 30% அமௌண்ட் வந்து ஃப்ரீ கிரெடிட் வந்து மொத்தம் முடிஞ்சு போயிடும். இன்னும் அந்த 50லேருந்து ஒரு 45 வந்ததுன்னா மொத்தமாகவே உங்கள் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிடும். ஆனால் இதை வந்து யாரும் பார்க்க மாட்டோம். மொத்தம் $100 இருக்குல்ல, நமக்கு ஏற்கனவே இந்த $10 ப்ராஃபிட்டில் இருக்குல்ல, நமக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா வந்துடும் நம்ம நினச்சி நம்ம அந்த ஓவர் கிரீடாக வந்து வாங்குறது, மொத்தமாக வாங்குறது, எவ்வளோ அமௌண்ட் கேபிட்டல் வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்காம நம்ம போகிற சைடு தானே போகுது அப்படின்ட்டு நம்ம வாங்கிடுறது. அடுத்து வந்து ஹோப் அல்லது ரிக்ரெட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம வாங்கிட்டு ஓகே இது கண்டிப்பாக மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்டில் போகும்போதும் அமைதியாக இருக்கிறது, லாஸில் போகும்போது என்ன பண்ணுறது, ஓகே திரும்ப கீழே போயிருக்கு, 50லேருந்து இப்போ 40க்கு போயிருக்கு அப்படின்னா ஓகே கண்டிப்பாக மேலே வந்துடும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது என்ன பண்ணும், 50லேருந்து 40க்கு போனது ஒரு 45 வரைக்கும் வரும், திரும்ப என்ன பண்ணும் சர்ன்னு வந்து 35 வரைக்கும் போயிடும். சரி 35 போயிடுச்சு, ஐயோ பாதி அமௌண்ட் போயிடுச்சு. இப்போ $100 பார்த்தீங்கன்னா ஒரு இது மட்டும் வாங்கியிருந்தீங்கனாலே உங்களுக்கு மீதி வந்து ஒரு $40 தான் இருக்கும், $60 மொத்தமாக மைனஸ் நிற்கும். இப்பயாவது காப்பாற்றலாம் அப்படின்னா மாட்டோம், இல்லை மேலே வந்துடும். எல்லாருக்குமே இருக்கக்கூடியது, நானும் எவ்வளவோ வாட்டி அதை பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஆகும்போது என்ன ஆகும், திரும்ப என்ன பண்ணுவீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டுருவங்களா இருந்தால் ஸ்டாப் லாஸையும் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுவீங்க. சரி கீழே வந்துடும் வெயிட் பண்ணுவீங்க. அது என்ன பண்ணும், மொத்தமாக அடிச்சு விட்டு போயிடும். மொத்தமாக எல்லாத்தையும் கேபிட்டலையும் காலி பண்ணி விட்டுட்டு
மொத்தமாக கீழே போயிட்டு கரெக்டாக இன்னொரு என்ன பண்ணோம், இப்போ உங்கள் அமௌண்ட் எங்கே வந்து ஜீரோ ஆகுதோ அந்த இடத்துலேருந்து திரும்ப மேலே வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க, திரும்ப அது மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். நம்ம அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு $300 வச்சு பண்ணுறோம் அப்படின்னா, என்னோடய அமௌண்ட்டு $300 எங்கே ஜீரோ ஆகுதோ அது வரைக்கும் கீழே போயிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த $300 போன உடனே இதை நான் சொல்லி வச்ச மாதிரி நம்ம அதை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப உடனே மேலே ஏறும். திரும்ப போய்ட்டு ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கிறது. ஓகே, வந்து மேலே தான் போய்டும், நம்ம கெஸ் பண்ணபடி இப்போ மேலே தான் போகுது, கீழே வந்துருச்சு, திரும்ப மேலே போகுது அப்படின்ட்டு திரும்ப போய்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் திரும்ப ட்ரேட் எடுக்கிறது. திரும்ப ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து லாஸ் ஆகும். அதாவது இந்த 4 விஷயங்கள் தான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க எல்லாருமே. ஸ்டார்டிங்லேயும் கொஞ்சம் பெரும்பாலும் ஓரளவுக்கு இந்த மைண்டு வந்து ஸ்டெடி ஆகிற வரைக்கும் இது பண்ணக்கூடிய அந்த 4 விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படின்னா இந்த 4 விஷயங்கள் தான். ஒன்று பயத்தில் எடுக்கிறது, இன்னொன்று ஆசையில் எடுக்கிறது, இன்னொன்று நம்பிக்கையில் எடுக்கிறது, இன்னொன்று வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றதில் மார்க்கெட்டு கூட போயிட்டு சண்டை போடுறது. மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றதில் பார்க்காம நம்ம போயிட்டு மார்க்கெட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறது. இந்த 4 விஷயங்களால தான் பெரும்பாலும் ஸ்டார்டிங்கில் லாஸ்ன்றது அதிகமாக வரும். அடுத்து வந்து இதில் நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, ஏதாவது எங்கேயோ ஒரு இடத்துல போகிறோம், இல்லை ஏதோ ஒரு நிலநடுக்கமோ ஏதோ ஒரு அசம்பாவிதமான விஷயங்கள் ஏதோ நடந்தால் அந்த விஷயங்கள் டைம்லேயும் ப்ளஸ் வந்து நியூஸ் ட்ரேட், அதாவது அமெரிக்காவோட ஃபெட் ரேட்டு அந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய வரும். அது வந்து ஃபாரெக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நார்மலி வந்து வியாழக்கிழமை மாதத்தில் 2வது வாரம் ஏதாவது அந்த ஃபெட் மீட்டிங்கு அந்த மாதிரி டைம்லாம் வந்து செம்மையாக வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். அதில் வந்து அந்த ரிலீஸ் அந்த ஒரு டேட்டாஸ் வந்து மாதம் வெளியிடுவாங்க. அந்த டேட்டாஸ் டைம்லேயும் வந்து மார்க்கெட் வந்து செம்மையாக ஃப்ளக்சுவேட் ஆகும். அப்போ என்ன பண்ணுறது, சில பேருக்கு வந்து நமக்கு அப்போ தான் வந்து அந்த விஷயமே தெரியும், அந்த என்ன நடக்க போகுது, அது வந்து ஃபெட் ரேட் வந்து ஏற்ற போகிறாங்களா இறக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு அப்போ தான் நமக்கு நியூஸ் தெரியும். நம்ம என்ன நினைக்கிறது, இதை பொறுத்து நம்ம மார்க்கெட் வந்து ஏறப்போகுது இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு உடனே போய்ட்டு இப்போ அது ஓரளவுக்கு ஃபோரெக்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அது வந்து கரெக்டாக அவங்க கணிச்சபடி மேலே ஏறிடுச்சுன்னா அப்படின்னா அமௌண்ட் வந்து ஃபெட் ரேட்டை வந்து ஏற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாலர் அமௌண்ட் வந்து ஏறும், அது கோல்டு வந்து இறங்கும். அது எதிர்பார்த்தபடி ஏற்றலை, அமௌண்ட் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா டாலர் வந்து இறங்கும், கோல்டு வந்து ஏறும். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அது வந்த பிறகு ரிசல்ட் வந்த பிறகு அதில் போய்ட்டு அது பேஸ் பண்ணி ரீசெண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் பின்னாடி இருக்க ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் என்ன, இது யாருக்கும் அதிகமாக தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மார்க்கெட் அந்த ஒரு விஷயம் ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை பொறுத்து நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ 8 மணிக்கு வரப்போகுதுன்னா அதில் வந்து ஃபோர்காஸ்ட், ஆக்சுவல்னு ஒரு இது இருக்கும், ஃபோர்காஸ்ட்னு ஒரு இது இருக்கும். அந்த ஃபோர்காஸ்ட்னு வந்து எப்படின்னா, அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பொருளாதார வல்லுநர்களை வந்து அதை கணிச்சு வச்சுருவாங்க. ஓகே, இந்த அளவுக்கு தான் இது வந்து மைனஸ் வந்தாலும் இவ்வளோ தான் வரும், இது ஏறி இருந்தாலும் இவ்வளோ தான் ஏறுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி அது வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி வச்சுருவாங்க. அதை பொறுத்து வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி அந்த நியூஸ் 8:30 மணிக்கு வரப்போகுது அப்படின்னா காலையில் 8 மணிக்கு வரும், 8:30க்கு வரும் யூஎஸ் டைமுக்கு. அந்த மார்க்கெட் அந்த டைம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் அதுலேருந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி அதுக்காக ரியாக்ட் பண்ணியிருக்கும். அந்த ஃபோர்காஸ்ட் வேல்யூவை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 50-60% வந்து ரியாக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வரதை பொறுத்து ஒரு 40% வந்து மேலேயோ கீழேயோ திரும்ப சம்டைம் வந்து வேறு டைரெக்ஷனில் போயிட்டு கூட கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப வந்து மேலே ஏறும். ஆனால் இது எதுவுமே புரியாமல் அவங்களுக்கு கிடைச்ச தகவல் வந்து இப்போ தான் வந்து புதுசாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி டைரெக்டாக வந்து அது வெளியில் வந்தோன்னே அவங்களுக்கு தெரிகிற மாதிரி என்ன நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம், அதில் போயிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதில் போயிட்டு ட்ரேட் பண்ணும்போது மொத்தமாக லாஸாக தான் ஆகும். அதான் சொல்கிறேன், அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நியூஸ் வந்து உங்கள் காதுக்கு வருதுன்னா அது ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி இருக்க பிஸ்னஸ் மேன், இதில் வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரேட் பண்ணுற பேங்கர்ஸ், எல்லா விதமான வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு அவங்க எல்லாருமே அதில் ப்ராஃபிட் பார்த்துட்டு முடித்த கடைசியில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த நியூஸ் வந்து சேருது. அதை யாருக்குமே புரியாமல் இப்போ தான் வந்து உடனே நியூஸ் வருது இல்லை, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ரீசெண்ட் ஈவெண்ட்டை வச்சு நம்ம போயிட்டு வாங்கும்போது அதுவும் வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு லாஸ்ட்டில் தான் கொண்டு போய் முடிச்சு விடும். அடுத்து வந்து இன்னொரு மாதிரி விஷயம் என்னென்னா, இந்த ஏஐ டூல்ஸ்லாம் வந்து இப்போ இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த பிட்காயின் வரும்போது பிட்காயின் வந்து இப்போ ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனலிசிஸ்டோட அந்த ஒரு நியூஸை வச்சு அந்த ஒரு ப்ரெடிக்ஷனை வச்சு அது மூலிமா போய்ட்டு ட்ரேட் பண்ணுறது. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து கீழே இறங்கும் எப்போ மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஃபண்டமெண்டலே கிடையாத விஷயங்கள். இந்த ஏஐன்றது இதுவும் அந்த ஒரு பிட்காயினுமா வந்து இன்னுமே ஒரு சரியான ஃபண்டமெண்டலே கிடையாது அதுக்கு. அது இப்போ ஒரு பொருள் ஏறுது அப்படின்னா, ஒரு பெட்ரோல் ஏறுது, ஒரு டீசல்
ஆயில் வந்து ஏறுது அப்படின்னா அது சப்ளை டிமாண்டை பொறுத்து ஏறுது. ஆனால் இதெல்லாம் வந்து சப்ளை டிமாண்டை பொறுத்து ஏறுறதை விட எந்தெந்த ஃபேக்டர்ஸ்னால ஏறுதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளோ விதமான ஃபேக்டர்ஸ் வந்து அந்த ஏற்றத்துக்கு பின்னாடி வந்து அஃபெக்ட் பண்ணி இருக்கும். அது எதுவுமே பார்க்காம நமக்கு தெரிஞ்ச நியூஸை மட்டும் வச்சு நம்ம போயிட்டு அதை இல்லை யாரோ ஒரு ப்ரொடக்ஷன் நமக்கு காதில் கேட்குது நம்ம வந்து படிச்சுட்டோம் அப்படின்றத வச்சு அது மூலியம் ட்ரேட் எடுக்கும் போதும் அதுவும் வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளை லாஸ்ட்டில் தான் கொண்டு போய் விடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நிறைய பேருக்கு ட்ரேடிங்லேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு 5-6 வருஷமாக இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தொடர்ந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு பேட்டர்ன் உருவாகிடும். அதாவது இது மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுது, இப்படி தான் ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி உங்கள் பாஸ்ட் இதை வச்சு நீங்களே வந்து ஒரு ஃப்யூச்சர் இது வந்து உருவாக்குறது. அதாவது இது எல்லாருமே இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் வந்து இதை எப்படி கரெக்டாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான வின் ஸ்ட்ராட்டஜி இது பண்ணிடுறவங்களுக்கும் லூஸ் பண்ணுறவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களும் இதை தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து எதுவுமே 100% பண்ண முடியாது. எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். பாஸ்ட்டில் என்னென்ன ரியாக்ட் பண்ணியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் பண்ண போகிறோம். ஆனால் அதை எந்த அளவுக்கு சேஃபாக எந்த அளவுக்கு வந்து அதுக்கான டைம் கொடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து நமக்கு அந்த வின் பண்ணுறவங்களுக்கு லூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்க டிஃப்ரெண்ட் என்னென்னா அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு, இப்போ மார்க்கெட் வந்து நல்லா கீழே இறங்கிடுச்சு, உங்களுக்கு தெரியுது. மார்க்கெட் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, மார்க்கெட்டு நல்லா இறங்கிடுச்சு. சரி, மார்க்கெட் இறங்கிடுச்சு அப்படின்னா இறங்கின மார்க்கெட்டு நேராக வந்து இப்போ ஒரு 2300 இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோல்டு எடுத்துக்கோங்க. கோல்டு வந்து 2300 இருக்குது, நல்லா இறங்கிடுச்சு. 2600 2300 வரைக்கும் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2300 கண்டிப்பாக மேலே ஏறப்போகுது, அது எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த 2300 உடனே வந்து டேரெக்டாக 2300 தொட்டுட்டேன், உடனே வந்து நான் 2400 போகிறேன்னு போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகவே போகாது. என்ன பண்ணும், 2300 தொட்டுச்சுன்னா 2297 96 வரைக்கும் வரும். வந்துட்டு திரும்ப என்ன பண்ணும், ஒரு 2320 வரைக்கும் போகும், 25 வரைக்கும் போகும். என்ன பண்ணுவாங்க, ஓகே மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாதி பேர் ஏறுவாங்க, பாதி பேர் வந்து திரும்ப பை பண்ணுவாங்க. பை பண்ண எல்லாரும் எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவாங்கன்னா 2300 போட்டு வச்சுருப்பாங்க. திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும். கீழே வரும்போது திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லை மார்க்கெட் இன்னும் கீழே தான் போகுதுன்னு சொல்லிட்டு பாதி பேர் செல் பண்ணுவாங்க. 2325 செல் பண்ணுவாங்க, 2330 ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. அப்படி சும்மா அப்படி கீழே வர மாதிரி வந்துட்டு திடீர்னு போயிட்டு மேலே போயிட்டு 2330 இருக்க எல்லா ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணிவிட்டு அப்படியே அள்ளிக்கிட்டு திரும்ப அப்படியே பொறுமையாக கீழே வரும். கீழே வந்து 2300 உடச்சி அதில் இருக்க ஸ்டாப் லாஸையும் எடுத்துக்கிட்டு 2275 வரைக்கும் கீழே போகும். திரும்ப 2295 வரைக்கும் வரும். திரும்ப அப்படியே கொஞ்சம் கீழே போகும். இப்போ வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஒரு பெரிய அமௌண்ட் வச்சுருக்கவங்க ஓகே லாங் டேர்மில் இது மேலே வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட் வச்சுருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து ஒரு நார்மல் ட்ரேடராக இருக்கவங்க, ஒரு டே ட்ரேடர் இன்டர் ட்ரேடராக இருக்கவங்களுக்கு வந்து சின்ன அமௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு வந்து அப்படின்னு உட்காந்துருக்க முடியாது. இது இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன போட் இருக்குது. அந்த போட்டை வச்சுக்கிட்டு அந்த போட்டில் மீன் பிடிக்க போகிறீங்க. மீன் பிடிக்க போனீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 300 கிலோ பெரிய மீன் மாட்டிடுது. அந்த 300 கிலோ பெரிய மீனை அந்த மீன் வந்து அமைதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த போட்டை வச்சு கொண்டு வர முடியும். ஆனால் அந்த மீனை பிடிச்சோன்னு அமைதியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அது 300 கிலோ மீன் அது அந்த அளவுக்கு துள்ளிச்சு அப்படின்னா மிகப்பெரிய கப்பலாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு அது அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணும், அந்த அளவுக்கு ஆடி தான் நிற்கும். உங்கள் போட்டு வந்து சின்ன போட்டு 700 கிலோ தான், ஒரு ஆள் தான் இருக்க முடியும். அந்த போட்டில் நீங்கள் ஒரு ஆளாக மல்லு கட்டி தூக்கி போடுறதே பெரிய விஷயம். அது தூக்கி போட்டு அது வந்து இன்னும் அசைச்சு இது பண்ணுச்சு அப்படின்னா உங்கள் போட்டையை கவுத்துட்டு போயிடும். உங்கள் போட்டையை சுத்தமாக தலைகளாக கவுத்துட்டு போயிடும். அதே போல தான் நீங்கள் வந்து சின்ன ப்ராஃபிட்டை வச்சு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு பெரிய ப்ராஃபிட்டை எடுக்கும்போது அந்த மேலே கீழே போயிட்டு வர ஃப்ளக்சுவேஷனை வந்து தாக்க பிடிக்கிற அளவுக்கு உங்கள் அக்கௌண்ட் வந்து கேபிட்டல் வந்து பெருசாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது இருக்கிற கேபிட்டலையும் கவுத்து விட்டு போயிடும். இது மாதிரி நிறையா வாட்டி நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு $200 $300 வச்சு ஒரு $700 கிட்ட ஒரு நியூஸ் ட்ரேடில் மட்டுமே சம்பாதிச்சிருவேன். ஆனால் அந்த நியூஸ் ட்ரேடில் சம்பாதிக்கும் போது நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் நம்ம எமோஷன் வந்து ட்ரிகர் ஆகிடும். நம்ம போகிற சைடே போயிட்டு இருக்கோம், திடீர்னு என்ன பண்ணுறது, ஒரு 2 லாட்டு 3 லாட்டு சேர்த்து போட்டு விட்டுறது. கொஞ்சம் கீழே வரும், ஐயோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப பயந்துட்டு திரும்ப செல்லு போட்டுருது. இப்படியுமாவே ஆவரேஜ் பண்ணி படத்தை கடைசியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வாஷ் அவுட் ஆகிடும். அதுக்கு தான் சொல்கிறது, எப்போதுமே கேபிட்டல் பெருசாக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அந்த வந்து நமக்கு எந்த பயமும் இல்லாமல் நம்ம போட்டுட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் நம்ம நார்மல் ட்ரேடை கண்டிப்பாக அந்தளவுக்கு பெரிய அமௌண்ட் வச்சுருக்க மாட்டோம். ரெண்டாவது நம்ம ட்ரேட் பண்ணுறது அன்னன்னைய ட்ரேட் பண்ணுவோம். அதனால் வந்து இப்போ ஒரு மார்க்கெட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னா
திரும்ப வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி 2300 தான் அதோட, அங்கேருந்து அது வந்து மேலே போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது செட்டில் ஆகிற வரைக்கும் குறைஞ்சபட்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அதை எடுக்கும். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப வந்து இப்போ 2275 வரைக்கும் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா 2290 போகும்போது நீங்கள் வந்து 2090 போட்டுட்டு ஓரளவுக்கு 2275 நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணலாம். அதாவது வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு 2வது வாட்டி கீழே வந்துட்டு போகும்போது சொல்கிறேன். இல்லையா திரும்ப வந்து 2275 வந்துச்சுன்னா எனக்கு வந்து கிடைச்சா போதும். அந்த எல்லாரும் ஸ்டாப் லாஸ் போடுற இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ட்ரேடை போட்டுட்டு நீங்கள் அமைதியாக வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரேடை வந்து கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கன்ஃபார்மாக உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் தான் கொடுக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த 2300 தான் இப்போ அந்த பாயிண்ட் அப்படின்னா இந்த 2300 குறைஞ்சபட்சம் 2 வாட்டி இல்லை 3 வாட்டி டச் பண்ணிவிட்டு 3வது வாட்டி போகும்போது தான் அது மேலே போகும். அது வரைக்கும் என்ன பண்ணும், மேலே போகிற மாதிரி மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து திரும்ப தான் மேலே போகும். இதை நல்ல ஒரு மார்க்கெட்டை கவனிச்சுட்டு இருக்க ஒரு ட்ரேடர் வந்து இதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் வந்து என்ன தான் நம்ம வெறும் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே இப்போ 2300 வந்துருச்சு, நான் 2300 வாங்கிட்டு 2275 2280 நான் வந்து ஸ்டாப் லாஸை போட்டுட்டு நான் ட்ரேடை எதுவுமே பார்க்காம நான் பாட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்லேயே ஊறி மார்க்கெட் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டோட உள்ளுணர்வு மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்கிற அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கும் போது மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நான் ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் வந்து போட்டு வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் 10க்கு 3 வாட்டி 3 ப்ராபபிலிட்டி வேணால் உங்களுக்கு இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப ரேரு தான். அதுவும் வந்து ஒரு வாரத்தில் கிடச்சிருமா அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற டைம்லலாம் கிடைக்காது. ஒரு மாதத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ட்ரேடர்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரேட் மிஞ்சி போனால் 2 ட்ரேட் கிடச்சி நல்ல அமௌண்ட் கிடைச்சாலே மிகப்பெரிய விஷயம். அந்த அளவுக்கு வந்து அதில் பொறுமை மட்டுமே உங்கள் ஆயுதமாக இருந்து அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். உங்கள் எமோஷ்னல் எந்த விதமான இப்போ நான் வந்து நீங்கள் அந்த மார்க்கெட்டுக்கிட்ட போயிட்டு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நான் வந்து ரொம்ப கற்றுக்கிட்டு வந்திருக்கேன், நிறையா படிச்சிருக்கேன், ராத்திரி பகலாக படிச்சிருக்கேன், என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, இதை வச்சு தான் என் பிள்ளைங்க சாப்பாடு போகணும், எந்த விதமான சென்டிமெண்ட்டும் சரி எந்த விதமான உங்கள் தியாகங்களும் சரி அது முன்னாடி வந்து எடுபடாது. அது என்ன சொல்லுதோ அந்த நேரத்தில் அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்துடணும். அதை தவிர வேறு எந்த வழியுமே அதுகிட்ட கிடையாது. ஓகே, இப்போ இதுக்கு என்ன தான் பண்ணுறது, ட்ரேடிங்னா என்ன தான் பண்ணுறது அப்படின்னா மொதல் விஷயம் அடிப்படை வந்து உங்களோட செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். அதாவது பொறுமையாக காத்திருந்து நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜி எல்லா விஷயமும் படித்து வச்சுருக்கணும். என்னென்ன பண்ணணும் பேசிக் திங்ஸ் வந்து படித்து வைங்க. ரொம்ப அதிகமான இண்டிகேட்டரு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்துக்கு நீங்கள் போகவே தேவையில்லை. என்னை பொறுத்தவரைக்கும் நான் அனுபவிச்சு சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் டீப்பாக போகணும் அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் வெறும் சார்ட்டை மட்டுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பாஸ்ட் என்ன நடக்குது அந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே திரும்ப அதாவது ப்ரூஸ் லீ சொல்லுவார், ஒரு கலையில் சொல்லியிருப்பார், அதாவது எனக்கு 1000 கலையை கற்றுக்கிட்டவனை பற்றி பயம் கிடையாது, ஒரே கலையை 1000 வாட்டி 1000 விதமாக கற்றுக்கிட்டவனை பார்த்தா எனக்கு பயப்படுவேன்னு சொல்லியிருப்பார். உண்மையான சீக்ரெட்டே அதுதான். நீங்கள் வந்து வெறும் சாட்டியே எந்த அளவுக்கு ஆழமாக பொறுமையாக உட்காந்து திரும்ப பார்க்குறீங்களோ அது மட்டும்தான் உங்களை நாளடைவில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக உருவாக்க வழிஞ்சு நீங்கள் வந்து புதுசாக ஒரு நாள் நான் கற்றுக்கிறேன், புதுசாக ட்ரை பண்ணுறேன், காசு கொடுத்து ட்ரை பண்ணுறேன், இண்டிகேட்டர் அல்காரிதம் வச்சு ட்ரை பண்ணுறேன், பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உருவாக்கிட்டே இருக்கேன். ஸ்ட்ராட்டஜி உருவாக்கலாம். ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு சூட்டபுள் ஆகிற மாதிரி ஆல்ரெடி பாஸ்ட்டில் ஹெல்ப் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சமாக ஆல்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸ் லேர்னிங்கிறது முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுவும் படிச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த ட்ரேடிங்க்கும் உங்களுக்கும் உள்ள வேவ் லென்த் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். வாழ்க்கையில் நான் எல்லா விஷயமும் இது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்களேன். ஒரு தியானன்றது ஆன்மீகன்றது வெறும் அந்த ஒரு சாமி கும்பிட்ற நேரம் மட்டும் இல்லை, அந்த தியானம் பண்ணுற நேரம் மட்டும் கிடையாது. அது அப்படியே நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணுற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே அதை அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து தியானமே முழுமை பெறுது. அதாவது 24 மணி நேரமும் அந்த தியான நிலையிலே இருக்கணும். அதுதான் வந்து உண்மையான ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் உங்கள் வேலையும் வந்து முழுமையான ஒரு உணர்வோட உங்களோட ஒன்றியதெல்லாம் வந்து எப்போ மாற்றுறீங்களோ அப்போ தான் வந்து அந்த விஷயம் வந்து முழுமை பெறும். அதே போல் தான் ட்ரேடிங்கை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து
உங்களோட வாழ்க்கையாக வந்து உங்களோட மொத்தமான அதோட அனுபவமாக நீங்களே மாறுறீங்களோ அங்கே தான் வந்து உண்மையான ட்ரேடிங்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது வந்து என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு வந்து அந்த ஃபியர் இருக்காது. மொதல் விஷயம் அந்த ஃபியர் இல்லை அப்படின்னாலே, பயம் இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். அடுத்து வந்து மார்க்கெட்டில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2 விஷயந்தான். இந்த மார்க்கெட் ட்ரேடிங்கை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எப்போ நான் உள்ளே போகணும், எப்போ நான் வெளில வரணும் அப்படின்ற தெளிவு இருக்கிறது. அதே போல் ஒரு விஷயம், இப்போ என்ன தான் தெளிவாக இருந்தாலும் எல்லாராலையுமே வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து சாட் முன்னாடியே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து சாட்டை ஃபெமிலியர் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரேடிங் கான்ஃபிடென்ட் வரும்போது ட்ரேடிங் உள்ள இறங்கிட்டு நீங்கள் பேசிக் விஷயம்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ ஒரு விஷயம் வந்து நான் இப்போ சொன்னல 2300 வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் 2275 இல்லை 80 போன பிறகு நீங்கள் பை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸை 2275 இல்லை 2774 73 கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடணும். என்ன தான் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆனாலும் ஸ்டாப் லாஸ் போடணும். டேக் ப்ராஃபிட் எடுக்கிறவங்க எப்படி எடுக்கணும்னா, அது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க எனக்கு அதை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு வந்தால் போதும், ஒரு நாளைக்கு இவ்வளோ வந்தால் போதும்னு சொல்லி இது பண்ணுறவங்க இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அது மாதிரி போடுங்க. இல்லை வந்து டேக் ப்ராஃபிட் எடுக்கிறதுல வந்து சில பேர் வந்து அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே எவ்வளோ போகும், எனக்கு வந்து நான் போட்ட அமௌண்ட்டு லாஸ் இல்லாமல் இருந்தால் போதும், அது எவ்வளோக்கு எவ்வளோ போதோ அது போகிற வரைக்கும் போட்டோன்னு விட்றவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ ஓரளவுக்கு 2300 2350 போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் 2275 வாங்கினீங்களா, அந்த 75க்கு அந்த ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாட்டு அமைதியாக விட்டுடலாம். அதுக்கு பாட்டு 2-3 நாள் கூட கண்டிப்பாக விட்டுடலாம். அப்போ என்னாகும், சில நேரங்களில் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி வந்து ஹிட் ஆகும், இல்லைனா வந்து அது மேலே போயிட்டே இருக்கும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும். அப்படியே வந்து உங்களுக்கு மைனஸ் ஆனால் கூட ரிவர்ஸ் ஆனால் கூட உங்களுக்கு லாஸ் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து வளர விழுறதுல மட்டும்தான் வந்து அதோட சீக்ரெட்டே இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் வந்து லாஸ் வந்து ஒரு நம்ம $100 கேபிட்டல்னா லாஸ் $99 வரைக்கும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் ப்ராஃபிட் வந்து $1 $2 வந்துட்டாலே நம்ம எடுத்து பொறுமையாக இருக்க முடியாது. உடனே அதை க்ளோஸ் பண்ணிடுவோம், அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துருவோம். அதுதான் வந்து நம்மகிட்ட இருக்க இன்னும் நம்ம வாட்டி வளர முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம். ஒன்று லாஸை வளர விடுறது, இன்னொன்று வந்து ப்ராஃபிட்டை வளர விடாமே நம்பி நிறுத்திடுறது. இந்த 2 விஷயங்கள் தான் நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக தப்பு பண்ணுற விஷயம். அந்த விஷயத்தையும் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை கூட நீங்கள் பொறுமையாக கூட எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது கான்ஃபிடென்ட்டாக அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா. இல்லைன்னா நீ எப்பப்போ இது கிடைக்கிதோ அப்பப்போ நீங்கள் அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு விஷயம், கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் லேர்ன் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, புது ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணுறோமா அப்படின்னா அப்படி கிடையாது. மார்க்கெட் வந்து சில விஷயங்களில் ஒரு 4 வருஷம் ஃபாலோ பண்ணுற பேட்டர்னே வந்து அடுத்த 4 வருஷமும் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னா அப்படி பண்ணாது. கொஞ்சம் அது மாறுதல் இருக்கும். அது நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக ஆழ்ந்து கவனிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு பொறுமையாக, இந்த அளவுக்கு தினமும் கன்சிஸ்டன்சியாக வந்து நீங்கள் அதை அணுக ஆரம்பிக்கும் போது அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே புரிய ஆரம்பிக்கும். அதில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதோட நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அதில் நீங்கள் தொடர்ந்து இருக்கும்போது அதுவாகவே உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களை புரிய வைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு அதை ட்ரேட் பண்ணிக்கலாம். 2வது டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆனாலும் இந்த உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கணும். அந்த செட் ஆஃப் ரூல்ஸை என்றைக்கும் மீறவே கூடாது. இந்த ஸ்டாப் லாஸை தள்ளி போடுறது, மற்ற விஷயங்களை வந்து மாற்றுறது, கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சுட்டு லாட் வந்து அதிகமாக போடுறது, எந்த விஷயமும் மாற்றவே கூடாது. எவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆனாலும் இந்த விஷயங்களை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் லாங் டேர்மில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இந்த டிசிப்ளின் வந்து உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, அது கீழேயே போயிட்டு இருந்தாலும் சரி, மேலேயே போயிட்டு இருந்தாலும் சரி, சைட்வேஸில் போயிட்டு இருந்தாலும் சரி, மார்க்கெட் வந்து 3 விதமாக மட்டும் தான் செயல்படும். ஒன்று மேலே போவோம், இல்லை கீழே போவோம், இல்லை சைட்வேஸில் போவோம். எப்படி போனாலும் மார்க்கெட் எப்படி இருந்தாலும் உங்கள் மனநிலை ஸ்டேபிளாக இருக்கும்போது, உங்கள் மைண்ட் செட்டு, உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எதை பற்றியும் பயப்படவே தேவையில்லை. எதில் போனாலும் ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னா பை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் வந்து ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு பை பண்ணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி தான், செல்ல போனாலும் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து எல்லாமே அதோட சீக்ரெட்டே இருக்குது. அதுக்கு மொதல் விஷயம் உங்களோட சைக்காலஜி, உங்களோட எமோஷன் தான் ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து வந்து அந்த எமோஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வந்து இப்போ ஃபோமோவாக இருக்கட்டும், ஒரு ஃபியர், ஒரு க்ரீடு, எந்தெந்த சுச்சுவேஷன் வரும்போதும், இல்லை வந்து மார்க்கெட் வந்து நியூ ஸ்டேட் அதாவது திடீர்னு ஃப்ளக்சுவேட் ஆகும்போதும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே நடக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே தான் மேலே போகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த வாட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
மார்க்கெட் வந்து வருஷம் ஃபுல்லாக இருக்க தான் போகுது, இங்கேயும் ஓட போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு வாட்டி வாய்ப்பை விட்டுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் இதில் கிடையவே கிடையாது. நீங்கள் 24 hours ட்ரேட் பண்ணலாம், வாழ்க்கை பூரா ட்ரேட் பண்ணலாம், நாளைக்கும் அது அங்கேயே தான் இருக்க போகுது. அதனால் வந்து இன்றைக்கி இப்போ விட்டுட்டோம் அப்படின்ற அடுத்து கிடைக்காது அப்படின்ற விஷயத்தை மட்டும் திரும்ப பண்ணாதீங்க. அதே போல் ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து சிம்பிளாக சொல்லுவாங்க, அதாவது காயினோட ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. காயின் வந்து ஒரு 10 வாட்டி சுண்டி விடுறோம் அப்படின்னா எத்தனை வாட்டி வந்து நமக்கு பூ கிடைக்குது அப்படின்ற ப்ராபபிலிட்டி தான் வந்து ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. என்ன தான் கற்றுக்கிட்டாலுமே 100% வந்து நம்ம அஷூரன்ஸாக இருக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்மளோட இதை பொறுத்து மூவ் ஆகிறது கிடையாது, அது பாட்டுக்கு மூவ் ஆகும். அதில் வந்து நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்து எப்போ மேட்ச் ஆகுதோ அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம், எப்போ மேட்ச் ஆகலையோ அமைதியாக அதை ஏற்றுக்கிட்டு லாஸ் வந்து அன்றைக்கி அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு வந்துடணும். அதே போல் இன்றைக்கி ஜெயிச்சிட்டோமோ தோத்துட்டோமோ இதை நாளைக்கு கொண்டு போகக்கூடாது. இன்றைக்கி நான் தோத்துட்டேன்றதுக்காக நாளைக்கு போய்ட்டு அந்த அமௌண்ட்டை ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை ரிவெஞ்ச் எடுத்திங்கன்னா அது உங்கள் மூஞ்சில் வந்து நீங்களே வந்து உங்கள் மூஞ்சை நீங்களே உடச்சிட்டு ரத்தத்தை வர சந்தோஷப்படுற மாதிரி அது என்றைக்குமே மார்க்கெட்டு ஆகாது. இன்றைக்கி வந்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக நாளைக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற விஷயமே மார்க்கெட்டில் கிடையாது. அன்னைக்கு அந்தந்த நேரத்தில் அது புதுசாக இருக்கும், எந்தவித கர்வமும் இல்லாமல் எந்தவித சலனமும் இல்லாமல் அது அப்படியே புதுசாக இருக்கும். அதே போல் இருக்கும் மார்க்கெட்டு. அதே போல் மைண்ட் செட்டில் அணுகிறவங்க மட்டும்தான் அதில் தப்பிச்சு வர முடியும். அதே போல் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த அளவுக்கு இதுவாக இருக்கோ, நீங்கள் அந்தளவுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக மார்க்கெட்டை பார்க்குறீங்களோ, மார்க்கெட்டு கூட ஒரு வேவ் லென்த்தில் இருக்கீங்களோ அந்தளவுக்கு அது உங்களுக்கு சில இன்ஸ்டிக்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்கும். இதை வந்து எந்த ஒரு மென்டோர்கிட்டேருந்தும் சரி, யாருக்கிட்டேருந்து எந்த புக்கிலேருந்தும் சரி நீங்கள் கற்றுக்க முடியாது. இது லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் போயிட்டு எந்த அளவுக்கு அதை சாட்டு மாடி உட்காந்து அதை நீங்கள் பார்க்குறீங்களோ அது மூலியமாக மட்டும்தான் அது கற்றுக் கொடுக்கும். இந்த விஷயங்களை 100% யாராலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாது. இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல தான் வந்து மற்ற எல்லா விஷயங்களோட வெற்றியோட சீக்ரெட்டும் அடங்கியிருக்கு. இதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். ஆர்வக்கோளாறில் வந்து எல்லா தொழிலை போல் இதையும் வந்து பண்ணிடலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கடன் வாங்கி போட்டுட்டா பண்ணிடலாம், இல்லை வந்து நான் வந்து நிறைய ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கிட்டேன் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சம்பாதிச்சலாம் மட்டும் நினைக்காதீங்க. இது அதையும் தாண்டின ஒன்று. இது வாழ்க்கையில் டிசிப்ளின்ற ஒன்றை வந்து எந்தவித தயவு ஜாச்சனையும் இல்லாமல் நீங்கள் கடைபிடிக்கும் போது மட்டும்தான் ட்ரேடிங்கிற இதுக்குள்ளே என்ட்ராகி ஆக முடியும். இந்த ஸ்கில்ஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரேடிங் உள்ள என்ட்ராகிற ஒரு பாஸ்போர்ட் கடவுச்சிட்டு மாதிரி தான் அது. அதுக்கு உள்ளே வந்து வாழணும், அதுக்குள்ளே சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த விஷயம் வந்து இந்த எமோஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். இதாவது ஒரு கடல் உள்ள போகிறதுக்கு நீச்சல் தெரியறதா எல்லாம் ஓகே தான், ஆனால் மூச்சடைக்க தெரியாமல் ஒன்றுமே கடல் உள்ள போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தண்ணி உள்ள இருக்கிற வரைக்கும் மூச்சு அடைக்கிற அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் தண்ணிக்கு மேலே வரும்போது நீச்சல் அடித்து வெளியில் வர முடியும். அந்த மூச்சு அடக்கிற திறன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஸ்கில்லாக இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, அந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே என்னோடய அனுபவங்கள் எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்கேன். எந்த டாபிக் மிஸ் பண்ணாமல் கவர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு, பொறுமையாக பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை கொடுத்துருக்கோம். லைஃப்பில் வந்து ஒரு புது விஷயத்தை வந்து கொடுத்துருக்கோம், புது விதமான ஒரு பார்வையை வந்து ஏற்படுத்தியிருக்கோன்னு நம்புகிறேன். எல்லோருக்கும் நன்றி. முடிஞ்ச வரைக்கும் புதுசாக இருக்கவங்களும் சரி, இல்லை ஆல்ரெடி இப்போ ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் சரி, இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் மறந்துடாமல் திரும்ப ரிவைண்ட் பண்ணிக்கிட்டு ட்ரேடிங்கை வந்து அணுகுங்க. எனக்கு வந்து ட்ரேடிங் வந்து பர்சனலாக சம்பாதிச்சு கொடுத்ததுன்றதை தாண்டி எனக்கு ஒரு வாழ்க்கை முறையை தந்திருக்கு, புது விதமான வாழ்க்கை முறையை தந்திருக்கு. வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஒரு எப்படி வந்து நான் அணுகணும், ஒரு உறவு நிலைகளை எப்படி அணுகணும், ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு புது விதமான பார்வையை வந்து எனக்கு தந்திருக்கு. அதுக்காக மட்டுமே நான் இன்னும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் என்ன ப்ராஃபிட் ஆகனா லாஸ் ஆகனா எனக்கு இன்னும் தெரியாது. ஆனால் வந்து நான் ட்ரேடிங்கை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை பண்ணுறதுக்காக மட்டுமே, அதில் இருக்கும்போது மட்டும் நான் தியானம் பண்ணுற மாதிரி நான் ஒரு மனநிலையில் இருக்கிறேன். சார்ட் வந்து எனக்கு ஒரு தியான மனநிலையில் கொடுக்குது. அந்த ஃபுல்ஃபில்லுக்காக மட்டுமே நான் இருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் ஒரு பயணம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இலக்குன்னே சொல்ல முடியாது. இது வந்து வாழ்க்கை வாழ்கிற ஒரு பயணம். இந்த பயணத்தை யார் எந்த அளவுக்கு புரிஞ்சு நேசிச்சு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பணத்தை தாண்டினா ஒரு விஷயத்தையும் இது கற்றுக் கொடுக்கும். அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு எந்தவித கொடூரமான மனநிலையில் கற்றுக் கொடுக்குறனாலவோ என்னவோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே மன்னிப்பும் கிடையாது, கண்டிப்பும் கிடையாது. டேரெக்டாக தண்டனை மட்டும்தான். ஸோ வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கங்க. உங்கள் வேல்யூபுளான மணியும் வாழ்க்கையும் வந்து இது வந்து எல்லாராட்டையும் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும், இந்த மனநிலையை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னா எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. எல்லாரோட சூழ்நிலை ஒரே மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இல்லை. ஒருத்தரோட சூழ்நிலையும் ஒரு மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.